ஹாய், அனைவருக்கும் வணக்கம். சிறுத்தைக்குட்டி சிங்கப்பன் இதை பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. கம்பை நல்லா ஊற வச்சு ஃபஸ்ட்டு தண்ணியை வடிகட்டிட்டு கொஞ்சம் குறவரப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு முருங்கைக்கீரை, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, ஜீரகம், பூண்டு பல் எல்லாம் சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்து கலக்கிக்கிறோம். கொஞ்சம் கெட்டியாக பசங்க கையிலேயே தட்டுவாங்க அடை மாதிரி, அதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால் இது மாதிரி ஊற்றிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும், சூப்பராக வந்துடும். இப்படி செவந்து வருது பாருங்க. யாரெல்லாம் அது மாதிரி தோசை செஞ்சு பார்த்துருக்கீங்க? கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்குங்க. அந்த மாவு கூட சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, நான் சேர்க்கல. மதியம் கீரை, வெள்ளை சாதம், முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்து சாம்பார், ஒரு முட்டை. உடம்பு சரியில்லை இல்லைங்களா, டெய்லி 2 முட்டை சாப்பிட்றதா, ஒன்றே சாப்பிட முடியல. அதனால் ஒரு முட்டை, கொஞ்சம் சாதம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி மத்தியானமே மழை வர மாதிரி இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது கிளைமேட்டு. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த செம்ம காற்று, நல்ல பெரிய மயிலுங்க. தோகை விரிச்சிட்டு இருந்துச்சு, எடுக்கலான்னு வந்து அதுக்குள்ளே எல்லாம் சுற்றிக்கிச்சு. என்னை பார்த்துட்டு பயந்துருச்சு. அது பாருங்கள் எப்படி பார்க்குதுன்னு, என்னைவே தான் அப்படி பார்க்குது. ஆனால் கிட்ட போகிறதுக்கு பாருங்கள், நான் வந்து ஓடிட போகிறோம். நல்ல காற்று, ஈவினிங் போல் மழையும் நல்லா இருந்தது. இதில் அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நல்ல பெரிய மயிலுங்க. பயமாக இருக்குது வேறு பாருங்கள், கிட்ட வருது. எனக்கு வேறு கொத்திருமேனோன்னு பயமாக வேறு இருக்குது. அதுவும் நகருது, நானும் நகருது. பாருங்கள் எவ்வளோ பெருசு, சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் அது பிடிச்சிருக்கு பாருங்கள். நல்லாப்பா அழகு. இப்போ பாருங்கள் மேலே ஏற போகுது, உடனே பறந்துடும் டொங்குன்னு. எவ்வளோ பெரிய தோகை, அழகாக இருந்துச்சுங்க. அவ்வளோதான் பறந்துருச்சு மேலே. பக்கத்தில் வருது. அங்கே மேலே ஹாஸ்பிட்டல் சட்டை இருக்குதுங்களா, அது மேலே பறக்கிறதுக்காக எய்ம் பண்ணி பறக்க பார்க்குது. பாருங்கள் கிளைமேட்டெல்லாம், காற்று எப்படின்னு. கற்கள் இருக்குங்களா, மேகமூட்டம் இப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பிளாக்காக இரும் பாருங்க. சூப்பருங்களா. அன்றைக்கி ஈவினிங்கே நல்ல மழை, ஒரு 5 o'clock இருக்கும், செம்ம மழை. இப்போ இங்கே வந்து ஒரு தட்டான் பாருங்கள் உட்காந்துருக்கோம். அது எடுக்கிறதுக்காக எடுத்தால் ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த செடி வெட்டி விட்டோம், எப்படி குட்டி குட்டியாக துளிர் வருது பாருங்கள். தட்டான் பறந்துருச்சு பாருங்கள், ரெட் கலரில். ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். எல்லாம் ஒரே புல்லாக வந்துருச்சு, தடம் கூட இல்லை. அப்படியே தொட்டா சுருங்கி இருந்ததுங்களா, அந்த செடியை தொட்டு தொட்டு சுருங்குதா இல்லையான்னு பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம்.
எப்படி சுருங்குதான்னு பாருங்கள். எல்லாம் சுருங்கிடும். நம்ம எதை தொடுறோமோ அதெல்லாம் சுருங்கிடும். இந்த செடி பாருங்கள், பூ வித்தியாசமாக இருந்துச்சு, வெள்ளை வெள்ளையாக அழகாக இருக்குது. வெள்ளை மலைக்கு நிறைய செடி வந்திருக்கு. உடம்பு சரியில்லாதனால தான் சரியாக வீடியோ போட முடியல. இனிமேல் கண்டினியூவாக வரும்னு நினைக்கிறேன். சமையல் வீடியோலாம் எடுக்க முடியல, அதனால் சமைச்சதுக்கப்புறம் போடுறேன். இந்த பட்டர்ஃப்ளை பாருங்கள், எவ்வளோ நேரமும் அழகாக அப்படியே பறந்துக்கிட்டே இருந்துச்சுங்க. ரோஸ் செடி நல்லா பெருசாகிடுச்சின்னு கட் பண்ணியாச்சு. இப்படி குட்டி குட்டியாக அரும்பு வச்சுருக்கு பாருங்கள், துளுத்து வந்துட்டுருக்கு. இப்போ தான் இது தாங்க நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் எவ்வளோ நேரம். இந்த எல்லோ பூக்கும் ஒயிட் கலர் பட்டர்ஃப்ளை அழகாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய், தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் டு ஆல்.